அட்டகாசம்னா சொல்லே இல்லாத அட்டகாசம். இதால் வந்து ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் நிறைய சேதம் ஏற்படுது. சாதாரணமாக ஒரு குடும்பத்துக்கு 50,000 ரூபா பெறுமதியான பல்புகளை கலட்டி சென்றிருக்கு. இப்போ இந்த அடிப்படையில் உண்மையாக நாங்கள் தொடர்ச்சியாக எல்லாரும் கெட்ட போல வச்சு அடித்து கொண்டு இருக்கலாது. நாங்கள் ஒரு பொறுப்புள்ள பிரதேச சபை என்ற அடிப்படையில் எங்களுக்கு மிக பொறுப்பு இருக்குது. குரங்குக்கு ஒரு தீர்வு தந்தால் மாத்திரம்தான் அடுத்த முறை உங்களுக்கு வாக்களிக்கலாம். இதுக்கு ஒரு தீர்வு நீங்கள் பெற்று தரலைன்னா உங்களுடையதால் உங்களுக்கு அடுத்த முறை நீங்கள் வாக்கு கேட்டு வரக்கூடாதுன்ற ஒரு எங்களோட பிரதேசத்தில் குரங்கு கடித்திருக்கு. மனிதர்களை கடித்து மிகவும் ஆபத்தான நிலையில் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். முதலாவது எங்களோட இந்த குரங்குகள் அட்டகாசம் உங்களுக்கு தெரியும். ஏறாவப்பட்டு பிரதேசத்தில் மாத்திரமல்ல, இந்த நாடு முழுவதும் இந்த குரங்குகள் அட்டகாசம் அண்மை காலமாக அதிகரித்திருந்தது. கடந்த ஆட்சி காலத்தில் கூட இந்த குரங்குகள் அட்டகாசம் காரணமாக தேங்காய்கள், காய்கறிகள் உட்பட எங்களுக்கு பல சேதங்கள் ஏற்படுத்தப்பட்டிருந்தது. இது குறித்து பாராளுமன்றம் உட்பட நாட்டின் அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களும் விவாதித்து அதுக்கான ஒரு தீர்வை கண்டுபிடிப்பதாக கூறியிருந்தார்கள். இந்த ஆட்சியிலும் அதற்கான ஒரு தீர்வு கண்டுபிடிக்கப்படவில்லை. ஏறாவப்பற்றில் அதிகமாக எங்களுக்கு குரங்குகள் அட்டகாசம் காணப்படுகிறது. அங்கே வீடுகளுக்குள்ள பொருட்களை உடைக்குது, மின்குமிழ்களை கலட்டிட்டு போகுது. அதே நேரம் பிரதேச சபையால் போடப்படுகின்ற மின்குமிழ்கள் அனைத்தையும் கலட்டப்படுது. நான் இப்போ 2 தரம் போட்டேன் மின்குமிழ். திருப்பியும் அந்த மின்குமிழ்களை கலட்டி கொண்டு போகுது. தொலைத்தொடர்பு வயர்களை அறுக்குது. அதே போல் சிசிடிவி கேமராக்களை கலட்டுது. இப்படி ஏராளமாக அட்டகாசம் பண்ணால் சொல்லே இல்லாத அட்டகாசம். இதால் ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் நிறைய சேதம் ஏற்படுது. சாதாரணமாக ஒரு குடும்பத்துக்கு 50,000 ரூபா பெறுமதியான பல்புகளை கலட்டி சென்றிருக்கு. இப்போ இதுக்கான ஒரு தீர்வை நாங்கள் தேட வேண்டிய பொறுப்பு இருக்குது. அதே போன்று எங்களுக்கு அண்மையில் தகவல்களின்படி வந்தாரமூல மற்றும் மாவடிவம்பு எங்களோட பிரதேசத்தில் குரங்கு கடித்திருக்கு. மனிதர்களை கடித்து மிகவும் ஆபத்தான நிலையில் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இது குறித்து நாங்கள் கவனம் செலுத்த வேணும். என்னிடம் எங்களை மக்கள் கோரிக்கை முன்வைத்திருக்கின்றார்கள். இந்த குரங்குக்கு ஒரு தீர்வு தந்தால் மாத்திரம்தான் அடுத்த முறை உங்களுக்கு வாக்களிக்கலாம். இதுக்கு ஒரு தீர்வு நீங்கள் பெற்று தரலைன்னா உங்களுடையதால் உங்களுக்கு அடுத்த முறை நீங்கள் வாக்கு கேட்டு வரக்கூடாதுன்ற ஒரு அந்த அளவுக்கு மக்கள் மிக மோசமாக இதால் பாதிக்கப்பட்ட நிலை இருக்குது. இப்போ இதுக்காக நான் சில தீர்வுகளை நாங்கள் பரிந்துரைக்கிறோம். என்னென்னு சொன்னால், எங்களுக்கு உண்மையாக இந்த குரங்குகளை உடனடியாக கட்டுப்படுத்துறதுக்குரிய வழிகள் என்று பார்த்தா, எங்களுக்கு அந்த துப்பாக்கி லயாகன் வழங்கப்படும் பட்சத்தில் அந்த துப்பாக்கிகளால் நாங்கள் அந்த குரங்குகளை சுடும்போது அது உண்மையாக அதுகளுக்கு உயிராபத்துகள் இல்லை. ஆனால் அது ஒரு பலமாக அடிபடுறதன் காரணமாக அந்த பகுதிகளுக்கு அது வருவதில்லை. உதாரணமாக நாங்கள் ஒரு விடயத்தை சொன்னால், நாங்கள் இந்த கெட்ட போலால் அடிக்கிறாங்க. இப்போ வேறு குரங்குகளுக்கு அந்த ஒரு குரங்கு கூட்டத்தை ஒரு 2 பேர் 3 பேர் தான் தலைமை தாங்குவாங்க. அவங்களை இலக்கு வச்சு அந்த கெட்ட போலால் அடிக்கக்குள்ள அவருக்கு சரியான முறையில் அந்த அடி படும்போது அந்த பகுதிக்கே அவர்கள் 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் வாரல. 1 கிலோமீட்டர் அநேகமாக 1 மாதம் வாராங்களே இல்லை. ஏன்னா அந்த பயம் உண்டு அந்த குரங்குகளுக்கு ஏற்படுது. இப்போ இந்த அடிப்படையில் உண்மையாக நாங்கள் தொடர்ச்சியாக எல்லாரும் கெட்ட போல வச்சு அடித்து கொண்டு இருக்கலாது. நாங்கள் ஒரு பொறுப்புள்ள பிரதேச சபை என்ற அடிப்படையில் எங்களுக்கு மிக பொறுப்பு இருக்குது. அந்த வகையில் நாங்கள் அரசாங்கத்திட்ட இந்த யாகன் துப்பாக்கிகளை போடுறோம். அந்த துப்பாக்கிகளை எவ்வாறு பயன்படுத்துறது என்றதிலையும் நாங்கள் ஒரு தெளிவு தேவை எங்களுக்கு. இப்போ எங்களுக்கு பிரதேச சபை இருக்கிறபடியாக பிரதேச சபையிலையும் பணியாளர்களை நியமித்து அந்த துப்பாக்கிகளூடாக குறிப்பிட்ட இடங்களில் குரங்குகள் அதை போய் திறத்துறதுக்கான வழிகளை செய்யலாம். அப்படி அல்ல, எங்களது உறுப்பினர்களுக்கு நீங்கள் அந்த யாகன் துப்பாக்கிகளை பெற்றுத்தரலாம். நாங்கள் அந்த பகுதியில் வாரங்களை நாங்கள் செய்யலாம். எனவே இதை எவ்வாறான முறையில் இருந்தாலும் நாங்கள் அந்த குரங்குகளை கட்டுப்படுத்த வேண்டும், திரட்ட வேண்டிய தேவை இருக்குது. அதனால அதுக்கான அந்த இதை நாங்கள் பிரேரணையை நிறைவேற்றி அது சம்பந்தப்பட்ட திணைக்களங்களுக்கு அனுப்பி அதுக்கான ஒரு தீர்வை பெறுறதுக்கான வழிகளை இந்த சபை செய்யணும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதே போன்று கட்டாக்காளி நாய்கள் இது எங்களோட பிரதேசத்தில் மிகப்பெரிய அளவில் இருக்குது. நகர்ப்புறங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வீதிகள் முழுக்க கட்டாக்காளி நாய்கள் தெரிகிறது. அதே நேரம் அந்த நாய்களை வளர்க்கிறவர்களும் ஒரு பொறுப்பு இல்லாமல் இருக்கிறாங்க. தொடர்ச்சியாக எங்கே போனாலும் வீதிகள் முழுக்க அந்த வளர்ப்பு நாய்கள் தெரிகின்றன. இது ஒரு கட்டுப்பாடு இருக்கணும். இந்த நாய்கள் வீதிகளில் போடுறவரையா நிறைய ஆக்சிடென்ட் உங்களுக்கு தெரியும். வீதி விபத்துகள் கூடுதலாக நடக்கிறது இந்த கட்டாக்காளி நாய்களால். இதை கட்டுப்படுத்த வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கிறது. இந்த கட்டாக்காளி நாய்களோட இனப்பெருக்கம் மிக அதிகமாக இருக்கிறது. சந்தை பகுதிகள் உட்பட வீதிகளில் இருக்கிற நாய்கள்
தொடர்ந்தும் பெருக்கம் அதிகரித்து கொண்டு வருகின்றது. அந்த நாய்கள் ஒழுங்காக பராமரிக்கப்படாதபடியால் ஒரு நாய்கள் மீதான குட்டை நோய்கள் பரவி அது ஏனைய நாய்களுக்கும் பரப்பப்படுவதோடு சிறிய பிள்ளைகள் உட்பட விசர்நாய் கடிக்கு கூட நாங்கள் ஆளாக வேண்டிய நிலை இருக்குது. அப்போ இவ்வாறான நிலையில் இந்த நாய்களின் இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்த வேண்டும். அதே நேரம் எங்களுக்கு தெரியும், கடந்த முன்னாள் ஆளுநர் ஒருவர் இந்த மாவட்டத்தில் ஒரு நாய்கள் காப்பகத்தை கொண்டு வந்திருந்தவர். பகுதியில் அந்த நாய்கள் காப்பகம் இயங்குதோ இல்லையோ தெரியல. ஆனால் அந்த நாய்கள் காப்பகம் அப்படி இயங்கினால் நாங்கள் இந்த நாய்களை பிடிச்சு கொண்டு அங்கே விடுறதுக்குரிய ஒரு ஒழுங்கை செய்யலாம் என்ற பிரதேச சேவை ஊடாக. ரெண்டாவது, சம்பந்தப்பட்ட திணைக்களங்கள் ஊடாக இந்த நாய்களின் இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு வழிவகைகளை செய்யலாம். எதிர்காலத்தில் நாங்களும் எங்களோட பிரதேசத்தில் ஒரு நாய்கள் காப்பகத்தை உருவாக்கி அதை பராமரிக்கிறதுக்கான வேலைகளை செய்யலாம் என்றது பிரேரணையாக நிறைவேற்றி தரணும் என்று நான் இந்த இடத்துல நன்றி.